வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். தியானத்தை விடுங்கள், ஞானத்தை பெறுங்கள். என்னடா இது, தியானம் நல்லது, மனசுக்கு அமைதி தரும்னு தானே நாம கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் ஏன் அதை விட சொல்றாங்க? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, இந்த ஒரு வரிதான். இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போற முழு அலசலுக்கும் ஒரு அஸ்திவாரம். நம்ம எல்லாரும் நம்புற ஒரு விஷயத்த இது நேரா கேள்வி கேக்குது. தியானத்துல அப்படி என்ன தப்பு? அதை ஏன் விடணும்? இந்த கேள்விதானே இப்போ உங்க மனசுலயும் ஓடிட்டு இருக்கு. ஆமா, நிச்சயமா. நீங்க யோசிக்கிறது ரொம்ப சரி. மன அழுத்தம் குறையும், கவனம் கூடும்னு தியானத்தோட நன்மைகளை பத்தி நாம பக்கம் பக்கமா படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த பார்வை ஏன் இவ்ளோ வித்தியாசமா, ஏன் இவ்ளோ நேர் எதிரான ஒரு கருத்தை சொல்லுது? சரி, வாங்க இந்த முரண்பாட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு உடைச்சு பாத்திரலாம். முதல் விஷயம், தியானம் ஒரு பொருளாக பார்க்கப்படுவது. ஆமா, முதல் சிக்கலே இங்கதான் ஆரம்பிக்குது. தியானம்ங்கிறது ஒரு அனுபவமா இல்லாம ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட், அதாவது ஒரு சந்தை பொருளா மாறிடுச்சு. இது எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. உண்மையில நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தியானம் ஒரு பெரிய மார்க்கெட் இல்லையா? விதவிதமான பிராண்ட்ஸ், ஸ்டைல்ஸ், அதுக்குன்னு ஸ்பெஷல் குருக்கள்னு நம்ம முன்னாடி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ என்ன ஆகுது? தியானம்ங்கிறது ஒரு மனநிலையா இல்லாம நம்ம கடைக்கு போய் ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, இந்த டிவி உதாரணம் விஷயத்த இன்னும் தெளிவா புரிய வைக்கும். நாம ஒரு புது டிவி வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? அதோட சைஸ் என்ன, என்ன டெக்னாலஜி, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு 4-5 மாடலை ஒப்பிட்டு பார்ப்போம். கடைசில எது பெஸ்ட்னு ஒன்று முடிவு பண்ணுவோம். கரெக்டா? சரி, இப்போ தியானத்துக்கு வாங்க. அதே மனநிலை தான் இங்கேயும் வேலை செய்யுது. தந்திர நல்லதா, விபாசனா நல்லதா, இல்ல வேற ஏதாவது ஸ்டைல் நல்லதான்னு நாமளும் ஒப்பிட்டு பார்க்கறோம். குருக்கள் சொல்றதையும் மார்க்கெட்டிங்கும் பார்த்து ஒரு பெஸ்ட் டெக்னிக்கை தேர்ந்தெடுக்கிறோம். பாத்தீங்களா, இங்க தியானம் ஒரு அனுபவமா இல்லாம ஒரு தேர்வு பொருளா எப்படி மாறுதுன்னு. அடுத்தது, தினசரி பிரியாணி பழக்கம். என்னடா இது, சம்பந்தமே இல்லாம பிரியாணி வருதுன்னு பாக்குறீங்களா? இருக்கு, விஷயம் இருக்கு. சரி, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு நல்ல தியான முறையை தேர்ந்தெடுத்துட்டோம்னு வச்சுப்போம். ஆனா பிரச்சனை அங்கேயும் முடியல. நாம அதை எப்படி தினமும் செய்றோங்கிறதுல தான் அடுத்த சிக்கலே இருக்கு. இந்த உதாரணம் ரொம்பவே பவர்ஃபுல். யோசிச்சு பாருங்க, பிரியாணினா நமக்கு எவ்ளோ பிடிக்கும். ஆனா அதையே தினமும் ஒருவேளை விடாம சாப்பிட்டா என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல அதோட அருமையே போயிடும். அது ஒரு வேலையா, ஒரு சலிப்பான பழக்கமா மாறிடும். அதே கணக்கு தான் தியானத்துக்கும். தினமும் காலையில எழுந்தோம், தியானம் செஞ்சோம்னு ஒரு சடங்கு மாதிரி அதை பண்ண ஆரம்பிக்கும்போது அதோட ஆன்மாவே செத்து போயிடுது. அதோட உண்மையான நோக்கமே காணாம போயிடுது. இதத்தான் சடங்கு பொறின்னு சொல்றாங்க. காலையில எழுந்தோன்னே ஐயோ தியானம் பண்ணணுமேனு ஒரு டிக் பாக்ஸை டிக் பண்ற மாதிரி பண்றது. நம்ம உடம்பு வேணா உட்காந்து அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம். ஆனா நம்ம மனசு அது எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்கோம். அப்போ இது எப்படி ஒரு உள்ளார்ந்த அனுபவமா இருக்கும்? இருக்காது. இது வெறும் ஒரு செயல். நம்மளோட கவனம் முழுசும் அந்த செயலை செஞ்சு முடிக்கிறதுல தான் இருக்குமே தவிர, அதனால நமக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான பலன்ல இருக்காது. சரி, அப்போ உண்மையான இலக்கு என்ன? இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னா இதுக்கு தீர்வு தான் என்ன? இங்கதான் நம்ம இந்த அலசலோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வரும். உண்மையான இலக்கு நாம செய்யற அந்த தியானம்ங்கிற செயல் கிடையாது. அந்த செயல் மூலமா நாம அடைய வேண்டிய ஞானம் தான் உண்மையான இலக்கு. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, தியானம்ங்கிறது ஒரு பாதை, ஞானம்ங்கிறது அந்த பாதையோட இலக்கு. தியானம் ஒரு முறை, ஞானம் ஒரு மனநிலை. தியானம் ஒரு செயல், ஞானம் அதோட விளைவு. இப்ப சொல்லுங்க, நாம பயணிக்கிற பாதையே நம்மளோட இலக்குன்னு நினைச்சிட்டு அந்த பாதையிலேயே நின்னுட்டா நம்ம எப்படி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவோம்? அப்போ இந்த ஞானம்னா என்ன? இது ஏதோ பெரிய வார்த்தையா இருக்கலாம், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். ஞானம்னா ஒரு தொடர்ச்சியான விழிப்புணர்வு நிலை. ரொம்ப சிரமப்படாம, ரொம்ப இயல்பா நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் முழு கவனத்தோட செய்யறது. இது காலையில 10 நிமிஷம் செய்யற ஒரு பயிற்சி கிடையாது. இது நாம வாழ்ற ஒரு வாழ்க்கை முறை. அடுத்ததா, எளிய செயல்களில் ஞானம். ஞானம்னு சொன்ன உடனே இது ஏதோ பெரிய தத்துவவாதிகளுக்கான விஷயம்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அது ஒளிஞ்சிருக்கு. எப்படின்னு சில உதாரணங்களோட சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரீஷியனை எடுத்துப்போம். ஒரு டியூப் லைட் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அதை சரி பண்ண வர்ற அவரு உலக பொருளாதாரம் பத்தியோ தத்துவங்கள் பத்தியோ யோசிச்சுட்டு இருக்க மாட்டார் இல்லையா? அவரோட முழு கவனமும் அந்த வயர்ல தான் இருக்கும். பிரச்சனை எங்க இருக்கு, அது எப்படி சரி பண்றதுன்னு அந்த நொடியில அந்த வேலையில 100% மூழ்கியிருப்பாரு. அந்த ஒருமுகப்பட்ட கவனம் இருக்கே, அதுதான் ஞானத்தோட ஒரு பிராக்டிக்கல் வடிவம், ஒரு நடைமுறை விழிப்புணர்வு. இன்னொரு ரொம்ப சிம்பிளான உதாரணம் வேணுமா? நாம நமக்கே ட்ரெஸ் எடுக்கிறது. கடைக்கு போறோம், ஒரு டிசைன் கண்ணை பறிக்குது.
உடனே வாங்கிடுவோமா? இல்ல, யோசிப்போம். இது பார்க்க நல்லா இருக்கு, ஆனா போட்டுக்க வசதியா இருக்குமா? நம்ம வேலைக்கு போட்டுட்டு போக முடியுமா? பைக்ல போகும்போது கஷ்டமா இருக்குமோ? இப்படி பல விஷயங்களை நாம யோசிக்கிறோம்ல. இந்த சின்ன சின்ன முடிவுகள்ல நாம காட்டுற இந்த நடைமுறை விழிப்புணர்வு இருக்கே, இதுவும் ஞானம்தான். ஆக ஒரு நிலையான விழிப்புணர்வு நிலை. நம்ம இவ்ள நேரம் பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னு சேர்த்தா நமக்கு என்ன புரியுது? தியானம்ங்கிறது ஒரு கருவி, ஒரு டூல், அவ்வளவுதான். உண்மையான நோக்கம், உண்மையான இலக்கு என்னன்னா, நம்ம வாழ்க்கைய ஒரு நிலையான தொடர்ச்சியான விழிப்புணர்வோட வாழ்றதுதான். இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதாங்க. விழிப்புணர்வ கேலண்டர்ல குறிச்சு வச்சு ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் செய்யற ஒரு வேலையா பாக்குறது இலக்கு கிடையாது. அந்த விழிப்புணர்வோடு வாழறது தான் இலக்கு. சாப்பிடும்போது சாப்பாட்டோட சுவைய உணர்ந்து சாப்பிடுறது, நடக்கும்போது நம்ம கால்கள் தரையில படுறத உணர்ந்து நடக்கிறது, வேலை செய்யும்போது அந்த வேலையில மூழ்கி செய்யறது, இப்படி ஒவ்வொரு நொடியையும் விழிப்புணர்வோட வாழறது தான் பாயிண்ட். தியானம் இந்த நிலைக்கு போக ஒருவேளை உங்களுக்கு உதவலாம், ஆனா தியானமே அந்த இலக்கா மாறிடக்கூடாது. அதுதான் இங்க முக்கியம். அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இத நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிறது வெறும் ஒரு பயிற்சியா, ஒரு சடங்கா, இல்ல உங்களுடைய இயல்பான வாழ்க்கை முறையை மேம்படுத்தி ஒரு முழுமையான விழிப்புணர்வுள்ள மனிதரா அவங்கள மாத்திர ஒரு பயணமா? யோசிச்சு பாருங்க.